சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற, அடிச்சும் கூட உள்ள போறிய, என்ன பண்றேன் பாருனா. உடனே பார்த்தா அடுத்த க்ஷணம் பெரிய விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டார். ஆன்னு பாக்குறான் லங்கினி, இவ்வளோ பெரிய ரூபத்தோட பலார்னு ஒண்ணு கன்னத்துல விட்டார். அவ கன்னத்துல விட்டுட்டார் அனுமார். அடிச்ச வேகத்தை அப்படியே கீழே விழுந்தா உயிர் போற லெவல்ல கை காலெல்லாம் வட்டு வட்டுன்னு அடிச்சுட்டு அவ கேட்கிற உடனே, ஐயோ உங்களை போல இருக்கிற ஆம்பளைகள்லாம் எங்களை மாதிரி பொம்பளைகள் அடிக்கலாமா அப்படிங்கிறான். யார் முதல்ல யார் அடிச்சது? இந்த பொம்பளை மட்டும் அடிக்கலாமா முதல்ல? முதல்ல இவ தான் கை வச்சது அனுமார் மேல. இவ பதிலுக்கு இப்ப கேட்கிறா, உங்களை மாதிரி இருக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் புருஷாலாம் எங்களை மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாம் அடிக்கலாமா? காத்வம் விரூபநயனா புரத்வாரே அவதிஷ்டதி கிமர்த்தம் சாபிமாம் ருத்தாக நிர்பச்சாசி தாருணா அகம் ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனா ஆக்ஞா பிரதீட்சா துர்தர்ஷாக ராட்சசி ரக்ஷாமி நகரீமிமாம். அவ சொன்னா, பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டதான மானச புத்திரி நான். ராவணன் கேட்டுண்டானேன்னு ராவணனுடையதான இந்த பட்டணத்தை நீ போய் காவல் காத்துரு அப்படின்னு சொல்லி என்ன பிரம்மா தான் அனுப்பிச்சு வச்சிருக்கார். நான் ஏன்னா பிரம்மாவுடைய கொள்ளு பேரன் தானே, பிரம்மாட்ட போய் கேட்டான். சரி, இந்த லங்கினி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவங்க நான் காவல் காத்துன்னு இருக்கேன், ஓடி எறும்பு கூட என்ன மிஞ்சி உள்ள போக முடியாது, அப்படி காவல் காத்துட்டு இருக்கேன். சாட்சாது எங்க பிரம்மா எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், இப்படியே லங்கைக்கு காவல் தேவதையாவே நான் கிடைக்கணுமா ஆயுசு பூரா, மறுபடியும் நான் பிரம்மலோகத்துக்கு எப்ப வரலாம்னா, என்னைக்கு ஒரு குரங்கு உன்னை அவமானப்படுத்துறதோ அன்னைக்கு ராவணனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, உடனே நீ கிளம்பி பிரம்மலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, ஒரு குரங்கு ரூபத்தில் இருக்கிற நீ என் கன்னத்துல ஓங்கி அடிச்சுட்டாய், என்னை அவமரியாதை படுத்திவிட்டாய், இனிமே உங்க ராஜ்யம்தான். அனுமாரை பார்த்து சொல்றா, இனிமே உங்க ராஜ்யம்தான், இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை, நான் பிரம்மலோகம் போயிட போறேன் அப்படின்னு அவளே சொல்லிக்கிறான். அவ சொல்றா, நான் இனிமே போய் பபாத சகசா பூமௌ விகிருதானன தர்சனா கிருபாம் சகார தேஜஸ்வி மன்யமானஹா ஸ்ரீயம் துதாம். மூஞ்சே விகாரமா போயிட்டான் அடி வாங்கினதுல. ஹனுமார் கொடுத்த அடி தனிக்கு ஹனுமார் ஓங்கி அடிக்கல, தட்டினாரான் லேசா. அனுமார் லேசா தட்டினதுக்கே மூஞ்செல்லாம் விகாரமா போயிட்டான் அந்த லங்கினிக்கு. அவ விகாரமான முகத்தோட இப்ப சொல்றா, கிருபாம் சகார் போனா போறது, இவளை இன்னும் அடிச்சா உயிர் போயிட போறது. அப்புறமா நாளைக்கு கதை சொல்றவாள்லாம் ராமாயணம் சொல்லிச்சு, ஹனுமார் ஒரு பொம்மநாட்டியை கொலை பண்ணார், ஹனுமார் ஒரு பொம்மநாட்டியை கொலை பண்ணார்னு கதை வரும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார் ஞானிகளே, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். போனா போறதுன்னு கிருப உண்டாச்சான். கிருபாம் சகார தேஜஸ்வி, மகா தேஜஸ்வியான ஹனுமாருக்கு கிருப உண்டாயிடுச்சு அவள்கிட்ட. அதனால ஸ்திரீயமாச்சே, ஒரு ஸ்திரீ ஆச்சே அப்படின்னுட்டு கிருப உண்டாச்சு. உடனே அவன் சொன்னா, பிரசீதசு மகாபாகோ திராயஸ்வ ஹரிசத்தமாம் சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வபந்தோ மகாபலாக. பலபராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய ஏ சுந்தராகாரமா இருக்கக்கூடிய அழகா அப்படிங்கிறான். அவ்வளவு அழகா ஹனுமார். சுந்தராகாரமா இருக்கக்கூடியதான அழகனாகிய ஏ அஞ்சரேயா, ஏ வானரா, வானர சிரேஷ்டா, வானரோத்தமா, இனிமே உங்களுக்கு தான் ராஜ்யம், நீங்க உள்ள போல. என் விஷயத்துல இன்னும் பிரசன்னமாகணும். நீங்க அடிச்சுட்டே போறோம், இவே என்னால தாங்கல, அடுத்த கை நீட்டா எனக்கு தாங்காது, கையை நீட்டாலே உயிர் போயிடும். அதனால பிரசீதசு மகாபாகோ, மகாபாகு பராக்கிரமம் உடையவனா இருக்காரு, அதனால என்னை விட்டுருங்கோ, இனிமே நீங்க உங்களுடைய இடம் தான். இதம் தூ சத்தியம் சுணுவைஹி புருவந்தியா மேகரீஸ்வராம் ஸ்வயம்புவா புரா தத்தம் வரதானம் யதா மம யதா த்வம் த்வாம் வானரஹ கஸ்சித் விக்ரமாத் வசமானயேத் ததா த்வயாஹி விக்ஞேயம் ரக்ஷசாம் பயமாகதம். அதனால பிரம்மா சொல்லியிருக்கிற வரப்படி, எப்ப நீ என்ன ஒரு வானரா இருந்து என்னை அவமரியாதை படுத்திட்டியோ, இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை, நான் என்னால கிளம்புறேன், அவசியம் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுமார் அவளை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. போர்ச்சவே பாருங்க, முதல்ல அந்த லங்கைக்கு காவல் தேவதையை அவ லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சு. இந்த கட்டின் காவலுக்கும் பிரதான அவதான் காவல் தேவதை, அவளையே அனுப்பிச்சாச்சுன்னா இனிமே காவல் கிடையாதுன்னு அர்த்தம். முதல்ல ஒரு ராஜ்யத்தை தாக்கிறதுக்கு முன்னாடி அங்க யார் யார் காவல் பிரதானமா இருக்கா அதுக்கெல்லாம் குண்டு போடணும். ஆயுதப்படை எங்கெங்க நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்காளோ அதுலெல்லாம் பாம்பு போடணும், போட்டு போட்டு ஆயுதங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அப்படிதான் படையெடுத்து போறவா எதிர்நாட்டில் அப்படிதான் பண்ணிட்டே போகணும். ஆயுத கிடங்கு இருக்கு இல்லையா, கோடோன், ஆயுத கோடோனை போய் முதல்ல தாக்கிடணும். அப்புறம் பிரதானமா காவலுக்கு இருக்கிறவாளெல்லாம் தீர்த்து கட்டிகிட்டே தான் உள்ள போகணும்.
அத மாதிரி எடுத்த எடுப்புலயே எல்லாம் தெரிஞ்சவர், சகலமும் படிச்சிருக்கிறவர். ராஜாக்கள் எப்படி போகணும், படையெடுத்து போகணும்னா கூட தெரியுமா? முதல்ல காவல் தேவதை லங்கினிய துரத்தி விட்டார். அவ எடுத்தா போறோம்னு அவளும் கிளம்பி விட்டா. போயிட்டு வான்னு அபயம் கொடுத்து அவளுக்கு ஆரம்பிச்சு விட்டு அங்கேருந்து உள்ள நுழையிறார். உள்ள வந்தார். பார்த்தா மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களுமா இருக்கு. இன்னைக்குதான் என்னமோ நம்மளாம் பிளாட்ஸ் கட்டின்னு இருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ் கட்டின்னு இருக்கோம்னு நினைக்கிறோம். இங்க 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி லங்கையை வர்ணிக்கிட்டு 7 அடுக்கு மாடி 8 அடுக்கு மாடியா ஒவ்வொரு பவனம். ஒவ்வொரு 8 அடிக்கு மாடிக்குன்னா எல்லாம் 9 அடி 9 அடி ஹைட்டுக்கு வரிசையா ரூஃபை போட்டு மேலே கட்டி திருப்பி 9 அடியில் ரூஃபை போட்டு அப்படிலாம் இல்லை. ஒரு ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துட்டோமானா அநேகமா அது ஒரு 40-50 அடி உயரம் இருக்கும். அங்கதான் ரூஃப் போட்டிருப்பான். அத மாதிரி 7 அடுக்கு 8 அடிக்கு மாடி, பெரிய பெரிய பங்களா. திவ்ய தேசங்கள்லயே அப்படி இருந்திருக்கு. சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அப்படின்னு பாடுறார் திருவள்ளரையா பெரியாழ்வார். சந்திரன் இவ மாளிகையில் இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள புகுந்து அந்த ஜன்னல் வழியா உள்ள போறாராம். அப்படின்னா எவ்வளவு பெரிய துவாரம் இருக்கணும், அப்ப எவ்வளவு பெரிய வீடு மாட மாளிகையா இருக்கணும். இதெல்லாம் வர்ணிக்கிறா இல்லையா ஆழ்வார்களை. திவ்ய தேசத்துல ஸ்ரீ வைஷ்ணவா வீடுகளே அப்படி இருந்திருக்குன்றா அப்படின்னு சொன்னா அப்புறம் அங்க எப்படி இருந்திருக்கணும்? லங்கையில எல்லாம் 7 அடுக்கு 8 அடுக்கு மாளிகை, பெருசான மாளிகைகள்லாம் இருக்கு. பவனாத் பவனம் கச்சன்னு ததர்ச பவனாத்மஜகாம் விவிதாகிருதி ரூபாணி பவனானி ததஸ்ததாம். விசித்திரமான பவனங்கள் வேலைப்பாடுகளோட. எல்லாம் இவ்வளவு வேலைப்பாடுகள் சிற்பிகளே பண்ணணுமானா அது சொத வேலைப்பாடு இல்ல, சுண்ணாம்புல கட்டின வீடு இல்ல, செங்கலை வச்சு எல்லாம் அரக்குல வச்சு கட்டியிருக்கான். அரக்கு வீடா இருந்ததுன்னா அதை என்ன வேணா டிசைன் பண்ணலாம். அதனால எல்லாம் விதவித விசித்திரமான சித்திர வேலைப்பாடுகளோடு இருக்கு. விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு பவனங்கள்லாம். பவனாத் பவனம்ன்றார். இந்த பவனத்துல இந்த வீட்டுல இருந்து அந்த வீடு, அந்த வீட்டுல இருந்து அந்த வீடுன்னு தாவி தாவி போய் அந்த ஒவ்வொரு வீடையும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கார். ஆச்சரியமா இருக்கு. அது வீடுகளும் விவிதமான ஆக்கிருத்தியில விதவிதமான டிசைனா வீடு இருக்கு. மனுஷாலும் விதவிதமா இருக்கா, விசித்திரமா இருக்கா. விகிருதா விவித ஆக்கிருதி ரூபாணி எல்லாம் இருக்கா. ஒவ்வொரு வீடும் தாண்டி போச்சே சில வீடுகள்ல நல்ல இனிமையான சங்கீதம் கேட்கறது. வீட்டுல ஸ்திரீகள்லாம் சங்கீதம் பாடுறா, சில வீடுகள் வீணை வாசிக்கிறா, பல பேர் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா. ராவணப்பட்டினத்துல இதெல்லாம், இது அயோத்தியை வர்ணிக்கல, ராவணப்பட்டினத்துல இப்படி இருக்கு. இனிமான கானங்கள். சில பேர் ஒட்டியானம் இடுப்புல போட்டு இருக்கா அழகா. சலங்கை ஓசை, கால் நர்த்தனம் ஆடுறா, பரதநாட்டியம் எல்லாம் ஆடுறா. அதுல காலில் சலங்க ஓசை எல்லாம் கேட்கறது வெளியில ஜல் ஜல்னு. அதுக்கு பக்கத்திலே நட்டுனார் இருந்து தரிகிடதோம் தரிகிடதோம் தீம் தீம் தரிகிடதோம் தரிகிடதோம் தீம் தீம் அப்படின்னு நட்டுனார்லாம் வாக்குனாலேயே கொன்னக்கோல் வாசிக்க அதுக்கு சரியாவா சலங்கையினால ஜதி போட்டு நர்த்தனம் ஆட அந்த சலங்க சப்தங்களும் இவ பாடல் சப்தங்களும் காதுல விழுது. சில வீட்டு வாசல்ல உட்காந்து இங்கெல்லாம் இருக்கிறவாள்லாம் யாருடனா ராட்சசால் தானே. அதுல பிரம்ம ராட்சசெல்லாம் உண்டாம். பிரம்ம ராட்சசெல்லாம் வாசல்ல உட்காந்து ஏவம் வேதா யோ பாமாயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி அப்படின்னு அவள்லாம் வேதம் ஓதிட்டு இருக்காளாம். நிறைய வீட்டு வாசல்ல வேதம் ஓதுறா அவள்லாம். வேத மந்திரங்கள்லாம் காதுல வருது. சில பேர் ஸ்தோத்திர பாடங்கள் சொல்றா. எல்லாம் ராவணனை குறிச்ச ஸ்தோத்திரங்கள். ராவணுக்கே சகஸ்நாமம் இருக்கு, ராவணனுக்கே அஷ்டோத்திர சதநாமம் இருக்கு, ராவண விம்சதி இருக்கு, ராவண தசகம் இருக்கு, ராவண சதகம் இருக்கு, ராவண சகஸ்திரம் இருக்கு. பலவிதமான ஸ்தோத்திரங்கள். அதாவது அவ வீடுல அவ ராவணனை குறிச்சு ஸ்தோத்திரம் பாடுறா. அங்கங்க பெரிய பெரிய ராஜ வீதிகள், நடுவில் நார்ச்சந்துகள், 4 ரோடு சேர்ற இடம் இருக்கு இல்லையே சவுக்குன்னு வாழை, அந்த நார்ச்சந்துகள் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஸ்டாச்சு, ஆகாசம் அளவுன்னு ஸ்டாச்சு, மீசிய முறிக்கின்ற ராவணனுடைய ஸ்டாச்சு விக்கிரகம். அங்கங்க எல்லாரும் போர்ச்ச வருஷம் கையில கிடைக்கிற பூ எடுத்து ராவணேஸ்வரா ஜெய விஜய் பவான் பூவை தூக்கிட்டு போகலாம். அப்பேற்பட்டதான பெரிய பெரிய சிற்பங்கள் அவனுக்காகவே வச்சிருக்கா. கோவிலே ராவணனுக்குனே கோவில் உண்டு. ராவணனையே தெய்வமா, ராவணனுக்கும் மந்தோதரிக்குமா சேர்ந்து கோவில்லாம் உண்டு. அதுல போய் நித்தியம் பூஜை பண்றவாள்லாம் உண்டு. ஆனா எல்லாம் ராட்சசாதான். அவளே பூஜை பண்ணுவா, அழகா போய் பண்ணுவா. ராவண விஷயமான ஸ்தோத்திரங்கள்லாம் அங்கங்க காதுல விழருது. இவரோ சகல சாஸ்திரமும் தெரியும், நவ வியாகரண பண்டிதர். 9 இலக்கணம் இருக்கு சம்ஸ்கிருதத்துக்கு, 9 இலக்கணமும் நன்னா தெரிஞ்சவர். அதனால இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, ராவணனுடைய புகழை இவா எப்படி எப்படிலாம் பாடுறா, ராவணனுக்கு எவ்வளவு புகழ் இருக்கு, எப்பேற்பட்ட பெருமை உடையவன் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டே போற. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எட்டி பார்க்கலாமே, இங்க தாவி குச்சிண்டே போறோம். இந்த பாடுறவா ஆடுறவா
இங்க இருக்கிறவாள்லாம் ஏதோ வேதங்கள்லாம் சொல்றா, ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றா, சில பேர் பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவாள்லாம் எப்படி இருக்கான்னு ஒரு பார்வை பார்க்கலாம்னு எட்டி இப்படி பார்க்கிறார். பவனங்கள்ல இருந்து பார்த்தா சில பேர் என்ன ரொம்ப குட்டை சித்திரக்குள்ளனா இருக்கான். இவன் தான் வாமனன். ஓ, வாமனன்னா இப்படி இருப்பாங்க. இவனை காட்டிலும் குள்ளனே உலகத்துல பார்க்க முடியாது. இன்னொருத்தனை பார்த்தா ஒரே நெட்டையன் விஸ்வரூபமா இருக்கான். ஏன்னா இவன் இவ்வளவு பெருசா இருக்கான், இவன் இத்தினூண்டு இருக்கான்னா. ரெண்டு பேரும் பேசிக்கிறான். எப்படி பேசிப்பாளுங்க? அவன் காது அங்க இருக்கு, இவன் வாய் இங்க இருக்கு. இவன் பேசுறது அவன் காதுக்கு எப்படி விழுமோ தெரியல. கத்து கத்துன்னு கத்துவானு குரல் மட்டும் இப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. இப்படி எல்லாம் விகடமா இருக்கு பாக்குறதுக்கே. ஒருத்தன் குள்ளனா இருக்கான், ஒருத்தன் நெட்டையா இருக்கான், ஒருத்தன் விழுவிழேன்னு இருக்கான், ஒருத்தன் கண்ணங்கரேன்னு இருக்கான். பாக்குறதுக்கே விரூபமா இருக்கு. பாக்குறதுக்கே கருப்பர்களா இருக்கா, இவ பார்த்தா தவப்பர்களா இருக்கா. அதை பார்த்தா ரொம்ப பெருத்த உடம்பு, டமாரம் மாதிரி வயிறும். அதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தனுக்கு உதடி இப்படி தொங்குறதான், இந்த கீழ் உதடி இப்படி தொங்குறதான். பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அப்படின்னா இந்த உதடி தட 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 தடன்னு ஆடுறது. ஒருத்தனுக்கு மூக்கு மட்டும் தனியா ஆடுறது. இவ்வளவு பெரிய மூக்கு, கொடமிளகா மாதிரி மூக்கு இருக்கு, இப்படி ஆடுறது. விசித்திர விசித்திரமா. இங்கெல்லாம் பூர சுந்தரகாண்டத்துல வால்மீகி என்ன வர்ணிச்சிருக்காரோ அதை தான் சொல்ல வரேன். நானா ஒன்றும் சும்மான கற்பனையில சொல்ல. விரூபமா இருக்கு ஒவ்வொருத்தரை பார்த்தாலும். சில பேர் பார்த்தா ரொம்ப இழைச்சி எலும்பு தோலுமா இருக்கான், ஆள் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒல்லியா இருக்கான். இதுக்கெல்லாம் மேல அங்க படை வீரர்கள் தனியா நிக்கிறா. 1,00,000 பேர் படை வீரர்கள் நிக்கிறான் அணிவகுத்து. எப்பயுமே தயாரா இருப்பான். எப்ப வேணா ராவணன் திடீர்னு யுத்தம்னு கிளம்புவான். 1,00,000 வீரர்கள் கிளம்ப தயாரா எப்பயுமே இருப்பா. அதை தவிர வீரர்கள்லாம் அவ வீட்டுல சாப்பிட்டுணும், தூங்கிடணும், படுத்துடணும், இசை கச்சேரி கேட்டுடணும், நர்த்தனம் ஆடினவாளை பார்த்துடணும். அந்த மாதிரி கழிச்சுன்னு இருக்கிறவாளும் உண்டு. இங்க தயார் நிலைமையில இருக்கிறவாளே 1,00,000 பேர் நிக்கிறான். அவ்வளோ பெரிய சைன்யம் காத்துட்டு இருக்கு. எப்பவுமே கட்டும் காவலமா இருக்கு. எல்லா அகழிகள்லாம் சூழ்ந்து இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. சார் ராவணாந்தபுரம் ஆவிவேச. ஒவ்வொரு பவனமா தாண்டி தாண்டி போறார். அதுல ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் அவ யாருடைய வீடோ அவ பேர் போட்டு, இன்னாருடைய பவனம் இது அப்படின்னு பேர் போட்டு ஒவ்வொன்றா படிச்சுட்டே போறார். இதெல்லாம் மெனக்கட்டுன்னு வால்மீகி எழுதுறாருன்னா, இந்த ராட்சசம் பேர்லாம் எதுக்கு சொல்றதுன்னா, நாளைக்கு யுத்தத்துல ராமர் கையால அடிபட்டு சாக போறவன், இல்ல லக்ஷ்மணர் கையால அடிபட்டு சாக போறவன், இல்லைன்னா இந்த ஹனுமார் கையாலேயே அடிபட்டு சாக போறவன். ஆக அவெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ராமர் கையாலேயோ லக்ஷ்மணர் கையால அடிபட்டு சாகிற பாக்கியம் இருக்கு இல்லையா. அல்ல அவ பேரெல்லாம் ஹனுமார் படிச்சுட்டே போறார். அதெல்லாம் வால்மீகி எழுதுறார் உட்காந்து மெனக்கட்டு. இது கும்பகர்ண பவனம். பெருசா வானலாவி இருக்கு கும்பகர்ண பவனம்ன்றது. இது யாருன்னா விபீஷண பவனம். வாசல பார்த்தா துளசி மாடம், நல்ல சாணி மெழுகி கோலம் போட்டு சங்கு சக்கரங்கள்லாம் பொறிக்கப்பட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா லட்சுமி கடாட்சமா இருக்கு. விபீஷணனை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கார். ஹனுமார் பரம வைஷ்ணவர்னு. அவரை பார்த்த உடனே அந்த பவனத்தை பார்த்த உடனே கையெடுத்து சேவிச்சார். இதுக்கு அடுத்தது பார்த்தா மகோதரன் பவனம்னு போட்டிருக்கு. ஓ, மகோதரன் வீடா இது? இது விரூபாட்ச பவனம், இது வித்யுத் ஜிஹ்வன் பவனம், இது வித்யன்மாலி பவனம், வஜ்ரதம்ஷனுடைய பவனம், சுகபவனம், சாரணனுடைய பவனம் அப்படின்னு வரிசையா இந்திரஜித்து பவனம். ராவணனுடைய மூத்த பிள்ளையாச்சே, இளவரசனாச்சே, இந்திரஜித்து பவனமா அப்படின்னு அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறார் இந்த பவனங்கள் எல்லாம். அடுத்த ஜம்புமாலி, சுமாலி, ரஷ்மி கேது, சூரிய சத்ரு. சூரியனுக்கே சத்ருவான். சூரிய மண்டலத்தையே போய் சூரிய தேவனுடைய யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அதனால இவனுக்கு பேரே சூரிய சத்ருனே பேரு. இந்திரனை ஜெயிச்சவன் தான் இந்திரஜித்து. இப்படி வஜ்ரகாயன், தூம்ராட்சன், சம்பாதி, வித்யுத் ரூபன், கணன், நிகனன், சுகனசன், அப்புறம் சடன், விகடன், வக்ரன், பிரம்மகர்ணன், தம்ஷ்டன், ரோமசன், யுத்தோன்மத்தன். ஐயோ, சண்டை போடுறதுல குதூகலமா இவனுக்கு. எங்கடா சண்டை ஆப்பிடுவோம், எவனும் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரனை போய் அடிச்சுட்டாது வரணும். ஆக சண்டையில குதூகலம் உடையவனா யுத்தோன்மத்தன்னே ஒருத்தனுக்கு பேரு. அவன் வீடு இது. மத்தன்னு ஒருத்தனுக்கு பேரு, துவஜகிரீவன் ஒருத்தனுக்கு பேரு, இந்திரஜிஹ்வன் பேரு, ஹஸ்திமுகன் பேரு, கராளன், பிசாச்சன், சோனிதாட்சன். இதை மாதிரி ஒவ்வொருத்தருடையதான வீட்டு வாசல்ல அந்தந்த பேர் போட்டிருக்கு. அந்த பவனங்கள் எல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டே போறார். இதெல்லாம் தாண்டி தாண்டி பல பவனங்கள், பல தெருக்கள், பல நார்ச்சந்துகள் எல்லாத்தையும் தாண்டி போர்ச்சவே ஒரு தெரு பூரா கடை தெருவா இருக்கும். நிறைய கடைகள். இந்த கடைகள்ல பலவேறு விஷயங்கள், வியாபாரங்கள் நடக்கிறது. நிறைய வியாபாரங்கள். வெளி தேசத்தவர்கள்லாம் கூட வந்து வந்து இங்க சிலதெல்லாம் வாங்கிட்டு போறா. தங்கள் நாடுகளில் கிடைக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருள்லாம் இங்க கொண்டு வந்து பண்டம் மாற்றா கொடுக்கறா. எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு போறார் ஹனுமார். பரவாயில்ல, பேர்பட்ட நகரமா இருக்கு, நாகரீகமான நகரமா இருக்கு. இல்லை, ராட்சசாதான நாகரீகமா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு போறார். இதெல்லாம் தாண்டி தாண்டி போச்சு வெள்ள வெளியேன்னு பெரிய பவனமா.
மேல பார்த்தா வீணை கொடி பறக்கிறதுன்றார். வேறுபட்டதான தோரணங்கள்லாம் கட்டி, வாழை மரங்கள்லாம் கட்டி, பெரிய பெரிய கோலங்கள்லாம் போட்டு, பெரிய வெள்ள வெளியேன்ற அந்த பவனத்தை பார்த்தார். ஒருவேளை இது குபேர பவனம் மாதிரி இருக்கே, இது யார், இது யாருடைய வீடு இது அப்படின்னு பார்த்தாக்கா அதுதான் பிரதானமா ராட்சசேஸ்வரனாகிய ராவணனுடைய பவனம். வெள்ள வெளியேன்னு வெள்ளை மாளிகைன்னு அழைப்பலாம், ஒயிட் ஹவுஸ் என்றாலே. ராவணன் வச்சிருந்ததே ஒயிட் ஹவுஸ் தான், பெரிய வெள்ள வெளியேன்ற மாளிகை. அதெல்லாம் பார்த்தார். நூற்றுக்கணக்கான ஸ்திரீ ஜனங்கள் இருக்காங்க. வேலைக்காரிகள் அநேகமா வேலைக்காரனே கிடையாது, எல்லாம் வேலைக்காரிகளை தான் போட்டு சொன்னது. பல தேசத்து ராணிகளையோ பல தேசத்து ராஜகுமாரிகளையோ அபகரிச்சுன்னு வந்திருப்பான். தேவதா ஸ்திரீகளை கூட அபகரிச்சுன்னு வந்து தனக்கு மனைவிமார்களா வச்சிருப்பான். அவாளுக்குரிய வேலைக்காரிகள்லாம் வருவாள் இல்லையா, அந்த வேலைக்காரிகளே இங்க வேலைக்காரிகளா இருந்து பார்த்துக்கிறா. நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் அலைஞ்சிருக்கா. அப்பேற்பட்ட வீடு இது. மனோரமம் அசம்பாதம் குபேர பவனம் யதா, குபேரனுடைய பவனம் போல இருக்கு. ஆச்சரியப்படுறார். அந்த பவனத்திலே நடுவில் புஷ்பக விமானம் இருக்கு. இவருக்கு பள்ளி அறையே புஷ்பக விமானம் தான். ஏன் தெரியுமா, அதுலயே படுத்துட்டு இருப்பான். திடீர்னு நினைச்சா அந்த விமானத்தை கிளம்பி ஆகாசத்துல பறந்துருவான். எதிரிகளும் கிட்ட வர முடியாது. வந்தா தப்புன்னு கிளம்புறதுக்கு சரியா அதுலயே தான் இருப்பான். வாசம் பண்றதே புஷ்பக விமானத்தை தான். அரண்மனை மத்தியில புஷ்பக விமானம். புஷ்பக விமானத்தை எப்பயுமே படுத்துக்கிறதோ சாப்பிட்றதோ உட்காடுறதோ எல்லாம் அங்கதான். ஏன்னா எப்ப வேணா கிளம்பி போயிடலாம் பாருங்க ஆகாச மார்க்கமா. அதுக்கு திடீர்னு பெட்ரோல் இருக்கா பாடுறா, டீசல் இருக்கா பாடுறா அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னடா மனசுனால சங்கல்பம் பண்ணா கிளம்பும். இங்க போ அங்க போன்னு மனசால சொன்னா அதுவா போயிட்டே இருக்கும். இப்பெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் சொன்னா கார் ஓடுறது, அந்த மாதிரி கார்லாம் வந்துட்டு இல்லையா. இந்த வாய்ஸ் மெசேஜை காட்டிலும் இன்னும் சயின்டிபிக்கலா போனா மனசுல நம்ம நினைக்கிறது அந்த காரே தெரிஞ்சுன்னு போகும் விமானம். அது மனசனுடைய எண்ணங்களை தெரிஞ்சுன்னு போகக்கூடியது. அதனால சங்கல்பத்தினால போகக்கூடிய விமானம் இதெல்லாம் தேவ விமானம். இந்த புஷ்பக விமானமே பிரம்மாவுக்காகன்னு சிருஷ்டி பண்ணப்பட்டது விஸ்வகர்மாவால. பிரம்மதேவன் கடைசியில குபேரனுக்கு கொடுத்து வச்சுட்டார். குபேரன் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட்டான் ராவணன். அப்பேற்பட்டதான புஷ்பக விமானம் அங்க இருக்கு. புஷ்பக விமானத்தை எங்க பார்த்தாலும் ரத்தன கச்சிதமா இருக்கு. ரத்தனங்களால வச்சு அங்க வைர வைடூரிய கோமேதக மரகத செமந்தக போன்றதான மணிகளால அலங்கிருத்தமா இருக்கு. தங்க தகடுகளால இழைக்கப்பட்டதா இருக்கு. நிறைய புஷ்ப சரங்களால தொங்கிண்டு அலங்காரமா இருக்கு. பார்க்கறதுக்கே அந்த விமானமே லக்ஷ்மி கலையா இருக்கு. புஷ்பக விமானமே லக்ஷ்மி கலையா இருக்கு. அதுலயே பலவிதமான சிற்ப வேலைப்பாடுகள். அதுல பூமண்டலங்கள்லாம் சிற்பங்களா இருக்கு. அதுலயே பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் சிற்பங்கள்லயே இருக்கு. மலை போல டிசைன்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதுலயே புஷ்பங்கள், யானைகள், குதிரைகள், பாம்புகள் போன்ற சித்திரங்கள்லாம் அழகா விசித்திரமா பண்ணியிருக்கா. அலங்கிருதமா இருக்கு பார்க்கச்சவே. ஆகாச மார்க்கமா போகக்கூடிய சஞ்சாரம் பண்ணக்கூடியதான விமானம் இது. விலையுயர்ந்த பொருள்களால் செய்யப்பட்டதா இருக்கு. இதை சுத்தீவிர காவல் யாருடனா பூத கணங்களே காவல் காத்துது. பிரம்மராட்சசு மாதிரி பூதம், பேய், பிசாசு, பிரம்மராட்சசு எல்லாம் சுத்தீவிர நின்று காவல் காத்துட்டு இருக்கு. இதை தாண்டிண்டு இத்தனை துர்க்கங்கள் இருக்கு அவனுக்கு, அகழிகள் இருக்கு. அத்தனை எல்லாமும் தாண்டி, கோட்டையும் தாண்டி, இவன் வீட்டையும் தாண்டி உள்ள இருக்கிற புஷ்பக விமானத்துக்கு வரணும். அதுலயும் சுத்தீவிர ராட்சசர்கள், பேய், பிசாசுகள், பூதங்கள், பூதகணங்கள் எல்லாம் சுத்தி காவலா இருக்கு. இத்தனை காவலையும் தாண்டி வரணும். பிரம்மணோர்த்தே கிருதம் திவ்யம் திவ்யதே விஸ்வகர்மணா விமானம் புஷ்பகம் நாம சர்வ ரத்ன விபூஷிதம். அப்பேற்பட்ட பிரம்மாவுக்குன்னு சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னா, பிரம்மா தான் அண்டாதிபதி, இந்த அண்டத்துக்கே ஒரே அதிபதி. அவருக்கு ஒரு விமானம்னா அப்படி பார்த்து விஸ்வகர்மா படைச்சிருக்கார். அது இப்ப இவன் ராவணன்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள நுழையிறார் ஹனுமார். இத்தனையும் யார் கண்ணுக்கும் தெம்படாத போறார். ராத்திரி 12-1 மணின்றதுனால எல்லாரும் தூங்கிடுவாளோனா, அப்பதான் அவளுக்கு மத்தியானம் 12 மணி மாதிரி இருக்குமா. ராத்திரி 12 மணி தான் அவளுக்கு மத்தியானம் 12 மணி. அவளுக்கு பேரே ராத்திரின் சரர்கள்னு பேரு. ராத்திரி வேளையில தான் சஞ்சாரம் பண்ணுவா. தூக்கமே வராது. ராத்திரியெல்லாம் கொடான்னு முடிச்சுட்டு இருப்பா. இதுல 1-2 என்னன்னா ராத்திரியும் தூங்காது, பகலும் தூங்காது. கங்குலும் பகலும் கண்டியில் எரியாள்னு இருக்குமா. அதனால அது பகல்லையும் மூச்சுட்டு இருக்கும், ராத்திரிலையும் மூச்சுட்டு இருக்கும். அகண்டமா மூச்சுட்டே இருப்பா. அவளுக்கு தூக்கமே வராது சில பேருக்கு. அது மாதிரி இருக்கிறவாளுக்கு ராத்திரி வேலை இத்தனை பேரும் இன்னும் அதிகமா உற்சாகமா காரியங்களை பார்த்துட்டு இருக்கா. அப்படிங்கச்சு ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியாதபடி இவர் மறைஞ்சி இங்கேருந்து தாவி எப்படியோ புஷ்பக விமானம் வரைக்கும் வந்துட்டார் ஹனுமார். அங்க வந்தாச்சு. வந்து இங்க பார்க்கிறார். அந்த புஷ்பக விமானம்ன்றது ரொம்ப பெருசு.
சாதாரண சின்னதா ஏதோ ஒரு விமானம்னா சின்னதா இருக்கும்னு நினைக்காது, ரொம்ப பெருசு. அந்த புஷ்பக விமானத்துல பல அறைகள் உண்டு. அது நடுவுல பள்ளி அறை இருக்கு, அதுலதான் ராவணன் படுத்துட்டு இருக்கான். இங்க முன்னாடி போர்ச்சவே பெரிய கூடம் இருக்கு. அந்த கூடத்துல பார்த்தா ஸ்ரீ வனம்னு சொல்லும்படியா பொம்மநாட்டிகள்லாம் அலங்கோலமா படுத்துருக்கலாம். ராவணனால கொண்டு வரப்பட்ட ஸ்திரீகள்லாம் அலங்கோலமா இருக்கா. ததர்ச ரூப சம்பன்னாம் அபராம்ச கவி ஸ்திரியம் கௌரி கௌரியும் கனகவர்ண அங்கியும், இப்படி பல ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தார். ஆசீத் வனம் இவோத்தூதம் ஸ்ரீவனம் ராவணசியது. ஒரு காடுன்னா பல மரங்கள் தாறுமாறுமா கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி ஸ்திரீகள் தாறுமாறுமா படுத்துருக்கலாம். மேலாக்கெல்லாம் விலகினது கூட தெரியாத, உடம்பெல்லாம் தெரியுது, அப்படியே படுத்துருக்கான். அனுமார் கண்ணும் காணாம அப்படியே கண்ணை மூடின்னு போவார் இல்லையா, அப்படி போலையா ஊத்தியா உத்து உத்து பார்க்கிறார். ஒவ்வொரு பொம்மநாட்டியா உத்து 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 பார்க்கிறார். பார்த்துட்டு பேசாதே அப்படியே கிளம்பி அடுத்த அறைக்கு போயிட்டார். இவ்வளவு பார்க்கிறாரே, அலங்கோலமா படுத்துருக்கா. பொதுவா பொம்மநாட்டிகளையே பார்க்கலாம், நோக்கக்கூடாது. பார்க்கறது வேற, நோக்கிறது வேற. பார்க்கறதுனா ஒரு பொம்மநாட்டி அப்படின்னு பார்த்தா தப்பு இல்லை. நோக்கிறதுனா அவ அவயவங்கள்லாம் உத்து உத்து கவனிக்கிறது. அவ கண் எப்படி இருக்கு, அவ மூக்கு எப்படி இருக்கு, அவ சிரிப்பு எப்படி இருக்கு, உதடு எப்படி இருக்கு, மார்பு எப்படி இருக்குன்னு இப்படி உத்து உத்து பார்க்கறதுக்கு நோக்கிறதுன்னு பேரு. நோக்கிறது பொல்லாத்தனம், பார்க்கறது தப்பு இல்லை. அதுக்குன்னு பொம்மநாட்டின்னு இருந்தா பார்க்காத இருக்க முடியாது. அப்படி பார்க்காத தலை குறிஞ்சிட்டே ஒரு ஆம்பளை போனான்னா பொம்மநாட்டி மேலே மோதிடுவான் வீதியில. ஜாக்கிரதையா போகணும். அதில் தலை குறிஞ்சிட்டு போகணும்ன்ற அர்த்தம் இல்லை, பார்த்தும் நோக்காத போகணும். இவர் என்னன்னா நோக்கி நோக்கி பார்க்கிறார். வெறுமனை பார்க்கல, இந்த ஸ்திரீகள் எல்லாம் நோக்கிறார் அனுமார். ஒவ்வொரு பொம்மநாட்டியா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா, ஒவ்வொருத்தரையும் நோக்கி 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 பார்த்துட்டு இந்த அறையை விட்டுட்டு அடுத்த அறைக்கு தாண்டி போறார். அங்கதான் ராவணன் படுத்துட்டு இருக்கான், பெரிய மெத்தன்ற பஞ்சசயனத்துல 10 தலை 20 கையோடு ஆறு படுத்துட்டு இருக்கான். ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு இருக்கும். இப்போ இங்க போகிறார். பார்த்தா பக்கத்துல சுந்தராகாரமான ஒரு பொம்மநாட்டி படுத்துட்டு இருக்கா. ராவணனுடைய புஜத்துல தலையை வச்சு படுத்துட்டு இருக்கா. பார்த்த உடனே ஆனந்தம் வந்துருது. சீதையை கண்டேன், சீதா விராட்டியை பார்த்துட்டான். சகல சாமுத்திரிகா லட்சணத்தோட சௌந்தரியத்தினுடைய அழகனுடைய எல்லையில அழகியா படுத்துட்டு இருக்கா ராவணன் பக்கத்துல. ததர்ச ரூப சம்பன்னாம், அழகான ரூபமுடையவள். அபராம்ச கபிஸ்திரியம், சாட்சாது மகாலட்சுமியே படுத்துட்டு இருக்கான்னு தெரியுது. பார்க்கிறார் ஹனுமார். கௌரியும் கனகவர்ணா அங்கியும், நல்ல வளவளேன்னு தங்கமயமா இருக்கு அவளுடைய உடம்பு பார்த்தாலே. இஷ்டாம் அந்த புரேஸ்வரி, அந்த அந்த புறத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இவதான் தலைவி அப்படி வச்சு அவ இருக்கா. அப்படி கபிஹி மந்தோதிரியும் தத்ர சயானம் சயானாம் சாரு ரூபினி, அவ படுத்துட்டு இருக்கிற அவளை ஏற இறங்க பார்த்தார். அழகான ரூபமுடையதான் அவளை பார்த்தார். சதாம் திருஷ்டுவா மகாபாகு பூஷிதாம் மாருதாத்மஜா, இந்த ஹனுமார் அதை பார்த்த உடனே சர்வாபரண பூஷித்தியா இருக்கா, படுத்துட்டு இருக்கிற அழகு. தர்க்கயாமாச சீதேதி ரூப யௌவன சம்பதா ஹர்ஷேன மகதாயுக்தோ நனந்த ஹரியூதவா. பார்த்த உடனே ஆஹா, ரூபவதியா இருக்கா, சர்வாபரண பூஷிதியா இருக்கா, ஸ்ரீதேவிக்கு சமமா இருக்கா, இவதான் சீதை அப்படின்னு தெரிஞ்சது. இவதான் சீதைன்னு சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்து புரிஞ்சுண்டு உடனே வந்த சந்தோஷத்துல ஆஸ்போட்டயாமாச சிசும்பபுச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானு ஆரோகன்னு நிபபாத பூமௌ நிதர்சயன் சுவாம் பிரகிருதிம் கபீனாம். இந்த சாதாரண குரங்கு, உலகத்துல பார்க்கிற குரங்கு மாதிரி சேஷ்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த வால்னு ஒண்ணு இருந்தா அந்த குணங்கள்லாம் வந்துடும் போல அனுமார் கூட. உடனே என்ன பண்ணா முண்டா தட்டுறார், இப்படி ஒரு முண்டா தட்டி இப்படி சுட்டி இப்படி தொடையில இப்படி தட்டுறார், இப்படி தொடையில தட்டுறார், பின்னடை போடுறார், முன்னடை போடுறார். அப்படி பார்க்கிறார், இப்படி பார்க்கிறார், அப்படிங்கிறார், இப்படி தலையை சுரிகிறார், இப்படி பார்க்கிறார், அப்படி பார்க்கிறார். பக்கத்துல ஒரு பெரிய தூண் இருக்கு தங்கமயமா, குரு 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 மேல ஏறினார். அங்கேயிருந்து இப்படி பார்க்கிறார், அப்புறம் இப்படி பார்க்கிறார், டிசைனா பார்க்கிறார். உடனே அங்க மேல ஏறி இப்படிலாம் விதவிதமா பார்த்தார் இல்லையா சீதா பிராட்டிய. பார்த்துட்டு ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ராஜாராம்னு பஜனை பண்றான். ஜகௌ ஜகாம் என்றார். இறங்கி பாட ஆரம்பிச்சுட்டான். ராவணம் படுத்துட்டு இருக்கான், பக்கத்துல சீதையை பார்த்தார். சீதையை பார்த்துட்டு சீதாராம்னு கத்துறாரே. ராவணம் மூச்சுட்டானா என்ன கதி, என்ன ஆகும்? எந்த சந்திரகாசம் பக்கத்தே வச்சுட்டு இருக்கான் கத்திய. வாழை எடுத்து ஓங்கினானா என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் வரணும் இல்லையா. இவர் எதுக்குமே பயப்படாது. அவரை நினைச்சாலே நமக்கே இருக்கிற பயம்லாம் போயிடும். நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் அனுமத் ஸ்மரணாத் பயம் நமக்கே போயிடும். அவருக்கு ஏது பயம்? தைரியமா பஜனை பண்ணாராம்.
திரும்பி குடுன்னு கீழே இறங்கி ஆடி பாடி பஜனை பண்ணி சிப்ளாக்கட்டை எங்க கிடைச்சதோ அதெல்லாம் எடுத்து கையில ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ராஜாராம் குதிச்சார் கொஞ்ச நாய். அப்புறமாதான் திடீர்னு தோணுச்சு சிப்ளாக்கட்டையெல்லாம் தூக்கி இடுப்புல சொருகிட்டு அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு வாழ. சீதா பிராட்டியா இருந்தா ராவணனுடைய புஜத்துல தலையை வச்சு இப்படிதான் பக்கத்துல படுத்துட்டு இருப்பாள கட்டிண்டு. அவசரப்பட்டுட்டோமே இப்படி போய் இவளை பார்த்து. அப்ப இவ யாரு? இவ்வளவு ஸ்ரீதேவி போல மகா பதிவிரத்தியாக, இவ்வளவு அழகான சுந்தரியாக, இவ்வளவு சாமுதிரிகா லட்சணத்தோட இருக்காளே இவ யாருன்னா அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது மந்தோதரின்னு தெரியும். அப்ப சீதா பிராட்டியோன்னு ஹனுமாரே கண்டு பிரமிக்கணுமானா அந்த மந்தோதரி எப்பேற்பட்டவளா இருக்கணும்? மகா பதிவிரதை, மகா உத்தமி. ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணா, சீதை வந்தத்திலேருந்து உங்ககிட்ட பயம் உண்டாயிடுத்து, மனசுல தைரியம் இல்லை உங்ககிட்ட, உங்களுடையதான பலபராக்கிரமங்கள்லாம் க்ஷீணிச்சுட்டு போறது, நாளுக்கு நாள் உங்க தேஜஸ் குறைஞ்சிட்டு போறது. அதனால நீங்க கொண்டு போய் சீதையை கொடுத்துருங்கோ, மறுபடியும் ராமர்கிட்டே ஒப்படைச்சிருங்கோ, நம்ம குஞ்சு குழந்தைகளோட சௌக்கியமா இருக்கலாம். நல்ல உபதேசங்களை மந்தோதரி பண்றா. ஏன்னா ஒரு பதிவிரத்தையினுடையதான ஸ்வரூபம் என்னன்னு ஒரு பதிவிரத்தைக்கு தான் தெரியும். பாம்பின் கால் பாம்பரியம். அது இவன் மகா பதிவிரத்தை. இவளை பார்த்து சீதையோன்னு தோணணுமான அனுமார்க்கேன்னா எப்படி இருக்கணும்? அதனால தான் இந்த தபசு, இந்த பாதிவிரத்தியமான கற்பு அவளுக்கு இருக்கிறதுனாலதான் ராமரே அவளுக்கு ராம நாராயணனாக தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹான்னு அவளே சொல்ல போறா. மந்தோதரியே ராமரை பார்த்து சொல்ல போறா, இவர் மனுஷன் இல்ல சங்கு சக்கர தாரியான வைகுண்டாதிபதின்றா. எனக்கு கண்ணுக்கு தெரியறதே சங்கு சக்கரத்தோட நிக்கிறாரே நாராயணனா அப்படிங்கிறா. அவ இவ்வளவும் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா தபசு. பொம்மை நாட்டிகள்லாம் தனியா தபசு பண்ண வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். கற்பு ஒழுங்கா இருந்ததுன்னா போருமா. கற்பு ஒன்னே போரும், பெண்களுக்கு பகவானே பிரத்யட்சமாயிடும், சகல சாஸ்திரார்த்த ஞானமும் உண்டாயிடும். பதிவிரதா தர்மம் தான் ஸ்திரீகளுக்கு உயர்ந்தது. பகவானும் ராசலீல மத்தியில கிருஷ்ணன் சொல்றான், பர்த்து சுசூஷணம் ஸ்ரீனாம் பரோ தர்மோ ஹமாயா. பரமான தர்மம் பாதிவிருத்தம் தான். அது சொல்றான் பகவானே ராசக்கிரீட மத்தியில. அப்பேற்பட்ட மந்தோதரி, தாரை, வாலியினுடைய மனைவி தாரை, இவெல்லாம் மகா பதிவிரதைகள். தாரையும் பார்த்த உடனேவே ராமரை பார்த்துட்டு இவர் மனுஷன் இல்லை, இவர் சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன்றான். பெண்களுக்கு இந்த ஞானம் இருக்கு, பெண்களுக்கு இந்த தேவையாருது, தரிசனம் ஆறுது. புருஷாளுக்கு வரலையேன்னா புருஷன் தர்மம் பண்ணிட்டே அதர்மத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இவ பதிவிரதா தர்மத்துல 100க்கு 100 இருக்கா. அதனால இவாளுக்கு முதல்ல கிடைச்சிடுறது பத்தியலா. உடனே அவருக்கே தோணுச்சு, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்ன்ற மாதிரி இவ மந்தோதரி போல இருக்கே, இவளை பார்த்து சீதை நினைச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சிருந்தார். இங்க சீதா பிராட்டி இல்ல, ராவணனும் மந்தோதரியும் தான் இந்த பள்ளி அறையில படுத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே நமக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு அந்த கதவை, அடுத்த கதவை திறந்து அந்த அறைக்கு உள்ள போலான்னு போனா சமையல் அறை. அங்க இருக்கிற ராட்சசிகளும் தேவதா ஸ்திரீகளும், இவன் தூக்கின்னு வந்தா இல்லையா அந்த தேவதா ஸ்திரீகள், ராட்சசிகள், அந்த புறத்துல யார் யார் இருக்காளோ மனைவிமார்கள் எல்லாரும் அத்தனை பேருக்கு அங்கதான் சமையல் கூடம். ராத்திரி எல்லாம் தின்னுட்டு அது வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு இந்த பொம்மநாட்டிகள். என்ன தின்னா அப்படிங்கிறதெல்லாம் மெனக்கெட்டு சொல்றாருன்னா வால்மீகி. சொல்றதுக்கு எனக்கே வாய் கூசது. ஆனா இருக்கு எல்லாம், ஒரு பக்கம் பூரா மாமிச உணவு, ஒரு பக்கம் பூரா காய்கறி உணவு. அதுல மயில் பச்சடி பண்ணிருக்காளாம். பச்சடியிலேயே மயில் பச்சடி, கோழி கூட்டு, செம்மறி கடாவை போட்டு குழம்பு, பன்னி கறி, எருமையை வறுத்து வச்சிருக்கா தனியா, கிரகால பட்சின்னு இருக்கு அதை நல்லா அப்படியே சுட்டு வச்சிருக்கா, சக்கோர பட்சின்னு ஒரு பறவை இருக்கு அதை கொண்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்து வெள்ளை பச்சடி பண்ணி வச்சுட்டாலாம். இப்படிலாம் என்னென்னமோ பண்ணியிருக்கா. அதை பாதி சாப்பிட்டது பாதி மிச்சம் இருக்கு. இதுல வேற இன்னும் என்னென்னமோ இருக்கு. சாப்பிட்டதுல சில எல்லாம் தொடவே இல்லை, அப்படியே பண்ணி வச்சிருக்கா அண்டால் அப்படியே கிடக்கு. சில எல்லாம் பாதி சாப்பிட்டு இருக்கு, சில அடி ஒட்ட வயிற்று சாப்பிட்டு இருக்கு, கொஞ்சோண்டு ஒட்டின்னு கிடக்கு. இதெல்லாம் வரிசையா பாக்குறார். குரங்கு தானே, அப்படி தொட்டு நக்க வேண்டியதானே, எல்லாத்தையும் பார்த்தார். அப்புறம் இந்த பக்கம் திரும்பினானா லட்டு பூந்தி இருக்குன்னா, சுந்தரகாண்டம் அச்சனை இன்னைக்கு லட்டு பூந்தி கொடுக்க போற. லட்டு பூந்தி வச்சிருக்கா. இங்க பார்த்தா ஒரே என்னடா, இப்படி பார்த்தா அதிர்சம் இருக்கு, அப்பம் இருக்கு, முறுக்கு இருக்கு, சீடை இருக்கு, காய்கறிகள்ல பண்ண பச்சடி, கூட்டு, கரியமது எல்லாம் இருக்கு வரிசையா, தயிர் வரைக்கும் வச்சு. சரி, அதெல்லாம் மாமிச உணவு இவர் சாப்பிட மாட்டார் ஹனுமார், சிஷ்டாச்சார சம்பந்தர். இதெல்லாம் லட்டு ஜிலேபின்னா எந்த குரங்காவது பட்டுன்னு எடுத்து, குரங்கே வேண்டாம், ஒரு பிராமணர், பிராமணாலேயே வேதம் படித்த வைதிகர்,
கடையில போய் சாமான் வாங்கிட்டு வான்றா வாத்து மாமி. இங்கேருந்து அந்த மாமா அங்கேருந்து போய் கடையில போயிட்டு கடைக்காரனை பார்த்து, ஓய் அரிசி இருக்கா, பருப்பு இது இவ்வளோ கொடு, அது அவ்வளோ கொடுத்து அவன் லிஸ்ட்டை எழுதிட்டு போய் எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்குள்ள அங்கே சக்கரை மூட்டை இருந்ததுன்னா சக்கரை எடுத்து வாயில போட்டுப்பா, வெள்ளம் இருந்தால் வெள்ளத்தை தூக்கி வாயில போட்டுப்பா. அது எப்பேற்பட்ட கனபாட்டி சக்கரை அல்லது நாட்டு சக்கரையோ வெள்ளமோ இருந்தால் டப்பு டப்புன்னு எடுத்து வாயில போட்டுப்பாளே. ஹனுமார் குரங்கு ரூபத்தில் தானே இருக்காரு. குரங்குக்கு சபலம் ஜாஸ்தி, சாப்பிட்றது எது கிடைச்சாலும் எடுத்து கப்பு கப்புன்னு வாயில போட்டுக்கும். இத்தனையும் பார்த்துட்டு ஒன்றுத்த கூட வாயில போட்டுக்கலையா, எதையுமே லட்சியம் இல்லை. கடைக்கு போன்னு தூக்கி போட்டு அடுத்த கதவை திறந்து வெளில வந்தா புஷ்பக விமானத்திலிருந்தே வெளில வந்துட்டான். வெளியில வந்த உடனே அவர் நினைச்சு பார்க்கிறாராம், அஞ்சேயம் இது நிச்சித்ய பானபூமௌ சசாரசா. அந்த பானபூமி இருக்கு, பாக்கசாலை இருக்கு, அந்த சமையலறை, அதையும் போய் பார்த்து, இதையும் இங்க முன்னாடி பார்த்தா ஒரே பொம்மை நாட்டிகள் அலங்கோலமா கிடந்தா, எல்லாரையும் உத்து உத்து பார்த்தார். இங்க வந்தா இத்தனை மாமிச ஆகாரம், இங்க காய்கறி ஆகாரம் இருந்து அதையும் பார்த்தார். தான் மனசுக்கு தானே கேட்டுக்கிறாராம், இவ்வளவு பொம்மை நாட்டிகளை அலங்கோலமா உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி படுத்துட்டு இருக்கா, அத்தனையும் பார்த்தியே உன் மனசுல கொஞ்சமாவது விகாரம் ஏற்பட்டுதா, உண்மையை சொல்லு மனசேன்னு கேட்கிறார். ஹனுமார் தனதானே கேட்டுக்கிறார். அவர் மனசு சொல்றது, இத்தனை பேர் அலங்கோலமான பொம்பளைகளை இன்னும் உத்து உத்து நோக்கினாலும் உன் மனசுல எந்தவித விகாரமும் இல்லை, எந்த காம உணர்ச்சியும் இல்லை. அவர் மனசு சொல்றது ஏன் அப்படின்னா, அவர் பார்த்தது என்ன நோக்கத்தோட பார்த்தார், நோக்கிதான் பார்த்தார். என்ன நோக்கத்தோட எண்ணத்தோட பார்த்தார்னா, இவள் சீதையோ இவள் சீதையோ இவள் சீதையா இருக்குமோ இவள் சீதையா இருக்குமோன்னு அங்க படுத்துனுக்கிற ஆயிரக்கணக்கான பொண்ணையும் உத்து உத்து பார்த்ததெல்லாம் சீதையோ சீதையோ மகாலட்சுமியோ அப்படிங்கிற எண்ணத்தோட பார்த்தா, அந்த எண்ணத்தோட எந்த பொம்பளைகளை பார்த்தாலும் தப்பே வராது, எல்லாரும் தாயாருன்னு தான் தோணும். அதான் நம்ம சனாதன தர்மத்துல பொம்மநாட்டிகளை பார்த்தா அம்மான்னு தான் கூப்பிடுற வழக்கம். அது யாரா இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தா கூட வாம்மா குழந்தை, என்னம்மா பண்ற, என்ன படிக்கிற, அப்படி வாம்மா போமான்னு கூப்பிடுறது வழக்கம் பெரியவா வரைக்கும். அப்படி கூப்பிட்டாச்சுன்னா அங்க காம விகாரம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மேடம் மேம் மேடம் மிஸ் கூட்டு பாருங்க, காமன் தான் வரும், உணர்ச்சி தான் வரும். ஒரு அந்த பொம்மை நாட்டி போனாலும் பின்னாடி 10 ஆம்பளை லோ லோ லோன்னு சுத்துவான். ஏன்னாலும் அது வெளிநாட்டு நாகரிகம். நம்மளெல்லாம் மேடம்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது, மிஸ்ன்னு கூப்பிட்ற அளவுக்குலாம் நம்ம வச்சுக்கூடாது. அம்மானு அக்கான்னு கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கணும், இல்லை தங்கச்சின்னு கூப்பிடணும், தங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு நம்மளை ஆக்கிக்கணுமே தவிர தப்பி தவறி கூட மேடம்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம பின்னாடி 10 பேர் சுத்தின்னு இருப்பா, ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். அத்தனை பேரையும் பார்க்கலாம், ஆனா தாயாரோன்ற எண்ணத்தோட பார்க்க முடியாது. அந்த எண்ணத்தோட தான் பார்த்திருக்கிறதுனால இவர் மனசுல கிஞ்சித்து கூட விகாரம் இல்லை. அதனால என் மனசு நிர்விகாரமா இருக்கு, எந்த காம உணர்ச்சியும் இல்லை, சந்தோஷம். அதுக்கப்புறம் தாண்டி அங்க போனாரே, இத்தனை சாப்பாடு வெரைட்டியா பண்ணிருக்காளே, இதுல ஒண்ணுத்த கூட எடுத்து வாயில போட்டுக்கணும்ன்ற ஜிஹ்வா சாப்பல்யம், நாக்கு சுவை, அந்த ருச்சிக்கு அடிமை ஆயிடல. அதனால அதுல இருந்து நிர்முக்தனா இருக்கார். அப்போ ஐம்புலன்களும் அடக்கினவர்னு ஆயிடுச்சு, ஜிதேந்திரியன்னு காட்டப்படுறது. அவருக்கு அவரே வச்சுட்ட ஒரு பரீட்சை மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவர் மனசு சொல்றது, எந்த விதத்திலையும் நமக்கு காமம் திருஷ்வாமயா சர்வா விவஸ்தாக ராவணஸ்திரியா நகிமே மனசா கிஞ்சித் வைகிருத்தியம் உபபத்தியதே, எந்த விகாரமும் ஏற்படல மனசுல அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். ஸ்திரியோஹி ஸ்ரீஷு திருஷ்யந்தே சதா சம்பரிமஹர்கணே ததிதம் மாஜிதம் தாவது சுத்தேன மனசாமயா. ஒரு பொம்மநாட்டிய தேடின்னு வந்தவா, தொலைஞ்சி போயிட்ட ஒரு பொம்மநாட்டிய தேடின்னு வந்தவா, பொம்மநாட்டி மத்தியில தான் தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர ஆம்பளைகள் மத்தியிலையா தேடி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பக்கம்லாம் பொம்மநாட்டிகள் உட்காந்துருக்கா உபன்யாசத்துல, இந்த பக்கம்லாம் புருஷால உட்கார வச்சிருக்கா, அவ உட்காந்துருக்கா. ஒருத்தர் அங்கேருந்து வரார், பேண்ட்டு சூட்டு கோட்டெல்லாம் போட்டு கையில சூட் கேஸ் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு ஆபீஸ்ல இருந்து நேரம் வரவர் வாசல் அங்க செருப்பை கட்டிட்டு உள்ள வந்து, இந்த பொம்மநாட்டிகள் உட்காந்துருக்கா இல்லையா, அந்த மாமா வந்ததுலேருந்து பார்க்கறேன், இந்த பொம்மநாட்டியே பார்த்துட்டு இருக்க, ஏறிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காரு, அப்படி பார்த்துட்டு இருக்காரு, ஒவ்வொரு பொம்மநாட்டியா பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆபீஸ்ல இருந்து வந்த மாமா இங்க உபன்யாசம் நடந்துட்டு, எங்களுக்கு முதல்ல யார் வர யார் போற கண்ணுக்கு தெரியும் இல்லையா, பார்த்தா அங்கேருந்து அதையே பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருக்கிற புருஷால ஒத்தரை கூட பார்க்கல, வேற வந்ததுலேருந்து பொம்மநாட்டியே பார்த்துட்டு இருக்காரு. உபன்யாசம் பண்ண வந்த எனக்கே கொஞ்சம் மனசுல தோணிடுச்சு, என்னடா இந்த மாமா அசிங்கமா வந்ததுலேருந்து நானும் பார்க்கிறேன், பொம்மநாட்டிகளே பார்த்துக்க, இங்க உபன்யாசம் நடக்கிறது அதை கேட்க மாட்டேங்கிறார், புருஷால கூட பார்க்க மாட்டேங்கிறார், பொம்மநாட்டியே பார்த்துட்டு இருக்காருன்னா அந்த மாமா மனசுல என்ன நினைச்சுன்னு பார்க்கிறாருன்றது எனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல.
அவருடைய பார்த்துன்னு அங்க பார்த்தா அவாத்து மாமி உட்காந்துருக்கா உபன்யாசம். அவர் தேடின்னு இருக்கார். அப்ப அவாத்து மாமியை தேடணும்னா பொம்மநாட்டி இருக்கிறத தேட முடியும், புருஷா இருக்கிற இடத்துல தேட முடியும். இங்கேருந்து சுசு அப்படின்னாரு. உடனே அந்த மாமி அங்கேருந்து பார்த்தா, சாவியை குடு, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தின்னு வரணும், நானும் உபன்யாசத்துக்கு வந்து கேட்கணும், நேரமா இருந்து குடுன்னார். உடனே அந்த மாமி ஓடி போய் சாவியை கொடுத்தா, ஓடி போய் வீட்டில் பேண்ட் ஷர்ட் எல்லாம் கைட்டிட்டு அழகா வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு திருமணம்லாம் இட்டுட்டு அங்கேருந்து வந்து உட்காண்டார். அவரும் உபன்யாசம். அடடா, நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம். வந்ததுலேருந்து இவர் பொம்மநாட்டியே பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சோம். அவாத்து மாமியை தேடுறாரு. மாமியை தேடணும்னா பொம்மநாட்டிகள் மத்தியில இருந்தாலும் தேட முடியும், புருஷா மத்தியிலேயே உட்காந்துருப்பா தேடுறதுக்கு. அத மாதிரி நம்ம சீதா பிராட்டி சீதை என்பது ஒரு தெய்வத்தை தேடின்னு வந்தோம். அப்ப ஸ்திரீகளை மத்தியில தான் தேடணும். ஸ்திரீ மத்தியில தேடச்ச ஸ்திரீகள்ல இவள் சீதையோ தான் பார்த்தோம். அது என் மனசுல எந்தவித விகாரமும் இல்லை அப்படின்னு அவருடைய மனசு சொல்லிடுச்சு. ஒரு ஜிஹ்வா சாப்பல்யம் கூட இல்லை, எதையும் திங்கணும்ன்ற எண்ணமும் வரல. இதெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷம். உடனே இங்க சீதையை காண கிடைக்கலன்னு உடனே லங்கா பூரா தேட ஆரம்பிச்சோம். இங்க சொல்றார், சதுரங்குல மாத்ரோபி நாவகாசா சவித்யதே. ஒரு 4 அங்குலம், ஒரு ஜான்னு சொல்றல, ஒரு ஜான் அளவுக்கு கூட பாக்கி இல்லாத பூரா லங்கையும் தேடிப்பார். சீதையை காணும். தேடி தேடி பார்க்கிறேன், சீதா பிராட்டியை காணுமே, சீதையை காணுமே. ஒவ்வொரு இடமா பார்த்து 4 அங்குலம் இடம் கூட பாக்கி இல்லாத எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, சீதையை காணும். அப்படிங்கச்சே அவருக்கு அப்படியே துக்கம், தொண்டை அடைக்கிறது தாங்க முடியல. எங்கேயோ இருக்கிற பாரத தேசத்திலேருந்து இவ்வளோ பெரியதான 3 இடைஞ்சல்கள் வந்ததெல்லாம் தாண்டி குதிச்சு இந்த சாகரத்தை தாண்டி வந்துட்டோமே. ஆனா இங்க வந்து இத்தனை இடத்துலையும் ராவணாந்தபுரம் வரைக்கும் போய் தேடிட்டோமே, சீதையை காணுமே. வந்தது நிஷ்பிரயோஜனம்னு ஆயிடக்கூடாது, பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாதுன்னு தவிக்கிறார். ராமலக்ஷ்மணேத்யேவம் அயோத்தியே சேதி மைதிலி விலப்ய பகுவைதேகி யஸ்ததேகா பவிஷ்யதி. ஒருவேளை ராவணன் தூக்கின்னு வரைச்சே இங்க வந்து தாங்க முடியாத ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஐயோ அயோத்தியே அப்படின்னு சொல்லிட்டே தான் உயிரை விட்டுட்டாளா, பிராணத்தியாகம் பண்ணிட்டாளா? இல்ல தூக்கின்னு வரைச்சவே ஆகாச மார்க்கமா சமுதிரத்தை தாண்டி வரைச்சவே அங்கேருந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு அப்படியே சமுதிரத்துல விழுந்து உயிரை விட்டுட்டாளா சீதை? கற்பனை பண்றார் ஹனுமார். என்ன ஆயிருக்குமோ சீதைக்கு தெரியலையே. இல்ல தான் இஷ்டப்படிக்கு சீதை வளைஞ்சு கொடுக்கலங்கிறதுனால ராவணனே கொன்னு வதக்கி மாமிச ஆகாரமா சாப்பிட்டுட்டானா சீதைய? என்ன நடந்திருக்குமோ தெரியலையே. இல்ல ஒருவேளை விமானத்துல அதுக்கு வந்து பூர செவரெல்லாம் இருக்காது, அதுல அங்கங்க அப்படியே வெட்ட வழியா தானே இருக்கும் அந்த விமானம்னுச்சு, அதுல எங்கேயாவது வழிக்கு அங்கேயாவது விழுந்துட்டாளா? வர வழியிலேயே புஷ்பக விமானத்துல வரச்சேவே எப்படியாவது உயிரை விட்டுட்டாளா? இல்ல தூக்குக்கு போட்டு செத்து போயிட்டாளா? சீதை இருக்காளா இல்லையா தெரியலையே, என்னன்னு புரியலையே. இது ஏன் நினைச்சுட்டு ராமா லக்ஷ்மணா அயோத்தின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டாளா, தற்கொலை பண்ணிட்டாளா? இதெல்லாம் வினஷ்டாவா பிரணஷ்டாவா மிருதாவா ஜனகாத்மஜா, உயிரோட இருக்காள உழலோ எழலோ என்னாது. கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவிந்த கண்டீரேன்னு பாடுறார் இல்லையா பெரியாழ்வார். இருக்காளா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் ஹனுமாருக்கு. ஏன்னா எல்லா இடத்தையும் தேடியாச்சு, ராவணாந்தபுரம் வரைக்கும் தேடியாச்சு. இனிமே எந்த இடத்துலையும் ஒரு பொம்மநாட்டி இருக்கிறதா தெரியல, எல்லா இடத்தையும் பாக்கி இல்லாத தேடியாச்சு. இப்போ இருக்கான்னு சொல்லிட்டு நான் ராமர்கிட்ட போனா ராமருக்கு உயிர் நிற்கும். ராமர் உயிரோடு இருக்காருன்னு பார்த்தாதான் லக்ஷ்மணருக்கு உயிர் இருக்கும். ராம லக்ஷ்மணால் உயிரோடு இருக்கான்னு பார்த்தாதான் சுக்ரீவனுக்கு உயிர் நிற்கும். சுக்ரீவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சாதான் மற்ற வானராளுக்கே உயிர் இருக்கும். இங்க ராமலக்ஷ்மணால் இல்ல போயிட்டான்னு தெரிஞ்சாலோ, சீதை போயிட்டான்னு தெரிஞ்சாலோ, அங்க அயோத்தியில பரதன் சத்ருகன் எல்லாம் உயிரை விட்டுருவா. அம்மாமார்களான கௌசல்ய சுமித்ர கைகேயெல்லாம் உயிரை விட்டுருவா. அங்க சுமந்திராதி மந்திரிகள்லாம் உயிரை விட்டுருவா. அங்க வசிஷ்டர் உள்பட குருநாதர் உள்பட உயிரை விட்டுருவார். அங்க இருக்கிற அயோத்தியா ஜனங்கள் எல்லாருமே உயிரை விட்டுருவா. பல மகர்ஷிகள் ராமர்கிட்ட அப்படி பக்தி பண்றவா இருக்கா, அவெல்லாம் உயிரை விட்டுருவா. அதனால இத்தனை பேருடைய உயிரும் நான் சீதையை கண்டேன்னு போய் சொன்னாதான் நிற்கும். அதான் இவருக்கு முக்கிய பிராணன்னு பேரு. முக்கிய பிராணன் இவர் தான். இவர் கையில தான் இத்தனை பேருடையதான உயிர் இருக்கு. அப்ப நல்ல செய்தியா போய் சொல்லணுமே, ஆனா இங்க ஜானகியை காண கிடைக்கலையே அப்படின்னு தவிச்சுட்டே இருக்குச்சு. அவருக்கு தோணித்து, நம்ம ஏதோ ஒரு டப்பாவை காணோம், ஒரு மூக்குத்தியை காணோம், ஒரு தோடை காணோம்னு ஒரு பொருளை தேடுறது மாதிரி தேடிட்டு இருக்கோமே. நம்ம தேடின்னு வந்தது சீதை என்பதோர் தெய்வம். சாட்சாத் ஜெகன்மாதா மகாலட்சுமியுடைய அவதாரம். ஒரு தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கணுமானா அந்த தெய்வத்தினுடைய கருணையினாலதான் காட்சி கிடைக்கணும். அந்த தெய்வத்தை நம்ம உண்மையா சரணாகதி பண்ணாதான் அந்த தெய்வம் எதிர்க்க வந்து நிற்கும்.
நம்ம வந்ததுலேருந்து சீதை இருக்காளோன்னு தேடிட்டு இருக்கோமே தவிர நம்ம இன்னும் உண்மையா சீதா பிராட்டிய சரணாகதி பண்ணலையேன்னு தோணித்தான். அப்பதான் அனுமாருக்கு சரணாகதி பண்ணணும் சீதையேன்னு தோணிச்சு. ராமரை பார்த்த உடனே சரணம் அடைஞ்சு விட்டார். ஆனா சீதா பிராட்டியை முன்னிட்டு தான் ராமரை சரணாகதி பண்ணோம். பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமாளை சரணாகதி பண்ணோம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்படி பிராட்டியோட சேர்ந்த சீதையோட சேர்ந்த ராமரை சரணாகதி பண்ணணும். சரி, நம்ம ராமரை சரணாகதி பண்ணிட்டோம், ஆனா சீதா பிராட்டி இன்னும் சரணாகதி பண்ணலையேன்னு தோணி மனசுலயே ஒரு மானசீகமா ஒரு கோவில் கட்டி கர்ப்ப கிரகம் பண்ணி அந்த கர்ப்ப கிரகத்தில் சீதா பிராட்டிங்கிற பிரதான தேவத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு துவாரபாலகால் யாருடானா ராமரும் லக்ஷ்மணரையுமே துவாரபாலகாலா போட்டு சுத்தி வேற அஷ்டதிக் பாலகர்களையே காவல் தெய்வங்களாக பிரதிஷ்டை பண்ணி மனசால சீதா பிராட்டியை சரணாகதி பண்ணார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேபியः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியः நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய. வாசல்ல காவலுக்கு நிக்கிறவா ராமரும் லக்ஷ்மணரும் துவாரபாலகளாக. உள்ள பிரதானமா கர்ப்பகிரத்தில் இருக்கிற தெய்வம் யாருடானா நமோஸ்து தஸ்யை ஜனகாத்மஜாயை. ஜானகியாகி அந்த சீதா பிராட்டிக்கு தான் இப்ப பிரதானமா கோவில். சுத்தீவிர யாருடானா ருத்ர இந்திர யம அனிலேபியோ. அஷ்டதிக் பாலகளாகிய ருத்ரன் யமன் வருணன் போன்றவெல்லாம் இருக்கா இல்லையா, நிர்ருத்தின்னு எல்லாரும் சுத்தீவிர காவல் தெய்வமா இப்படி பிரதிஷ்டை பண்ணி மனசாலேயே கோவிலை கட்டி மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டின்னு சொன்னாரே பெரியாழ்வார். அது மாதிரி சீதா பிராட்டிக்குன்னு கோவிலை கட்டி மனசால சரணாகதி பண்றார். அப்படி சரணாகதி பண்ணிட்டு கண்களால மனசால தியானம் பண்ணி சரணாகதி பண்ணி கண்ணை மூடிண்டே கண்ணை திறந்து பார்க்கச்ச தூரத்துல பார்த்தா ஏதோ ஒரு வனம் தெரியறது கண்ணுக்கு. இவ்வளவு லங்க பூர ஒரு சதுரங்குலம் பாக்கி இல்லாத தேடின அவருக்கு இந்த இடம் புதுசா இருக்கே, இந்த வனத்தை நம்ம பார்க்கவே இல்லையே முன்னாடி, இந்த இடத்துல தேடலையே, ஒருவேளை இங்க சீதை இருப்பளோன்னு கண்ணுக்கு தெரிஞ்சான். தாவி தாவி அந்த வனத்துக்கிட்ட போய் பார்க்கிறார். பார்த்தா தூரத்துல யாரோ அந்த சின்சுபா மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த விருட்சத்தினுடைய அடியில ஒரு பொம்மநாட்டி உட்காந்துருக்கான். ராமா ராமா ராகவா அப்படின்னு சொல்றதான குரல் காதல விழுது. தூரத்திலேருந்து பார்த்தார், சீதா பிராட்டியை தரிசனம் பண்ணிட்டார். இவ்வளவு முயற்சி பண்ண போதெல்லாம் அந்த வனமே கண்ணுக்கு தெரியல. இப்ப அந்த வனமும் தெரியுது, நடுவில் இருக்கிற சீதா பிராட்டியும் தெரியுதா. ஏண்டானா சரணாகதி பண்ணாதான் தெய்வம் காட்சி கொடுக்கும். அதை தவிர நீ கர்மயோகம் பண்றேன், ஞான யோகம் பண்றேன், பக்தி யோகம் பண்றேன், அந்த அஷ்டாங்க யோகம் பண்றேன், தலைகீழ தொங்குறேன், பிடிபிடியா மண்ணை தின்னுண்டாவது தபசு பண்றேன், உபவாசம் கிடைக்கிறேன், எதுக்குமே தெய்வம் கட்டுப்படாது. அதுவும் தேவாதி தேவன் கிடைப்பானா, மகாலட்சுமி தாயார் பிராட்டி கிடைப்பானா, அதான் அவ்வளவு சுலபம் இல்லை. சரணாகதிக்கு தான். மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு சொல்லிச்ச ஸ்ரீனிவாச பெருமாளை சரணாகதி பண்றார் ஆதிசங்கரரே. ஆதிசங்கரர் பண்ண கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது எல்லாம் பிரசித்தம். அதுக்கு பேர் பிற்காலத்துல கனகதாரா ஸ்தோத்திரம்னு பேரு. வேதாந்த தேசிகர் அந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து சொல்றார். சொல்லச்சே ஆதிசங்கரர் பண்ணதான லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் கொடுக்கிறார். அப்பெல்லாம் அதுக்கு லக்ஷ்மி ஸ்தோத்திரம்னு இருந்தது. பிற்காலத்துல அதுக்கு கனகதாரம், எல்லாருக்கும் கணக்கத்துல காசு மழையா பொழியிறது, தங்கம் மழையா பொழியிறதுன்னு உடனே அதுக்கு பேர் கனகதாரான்னு பேர் வச்சுட்டா. ஆனா கதையில கனகதாரம் பொழிஞ்சுது, அது வேற. அவருடைய கதையில் நடந்தது. 7 வயசு பையனா இருக்கச்சே ஆதிசங்கரர் பண்ணதான ஸ்தோத்திரம் இது. ஒரு தாரித்ரியம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வாசல் வழியா பவதி பிக்ஷாம் தேகினி பிரம்மச்சாரியா 7 வயசு பையன் சங்கரர் போறார். பிரம்மச்சாரியா போர்ச்சே அக்கம்பக்கம் வீடுகள் எல்லாம் அவ ஏதோ பிரசாதம் என்ன பண்ணிருக்காளோ கொண்டு வந்து அந்த பிக்ஷா பாத்திரத்துல போட்டுட்டாவான். சங்கரர் நினைக்கிறார், இந்த வீடு ரொம்ப ஏழ்மையான குடிசையா இருக்கு, ஆகாசமும் பூமியும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பார்த்துக்கிறது, மேல எல்லாம் கந்தலா கணக்கு குடிசை வீடு அப்படின்னு இந்த வீட்டுல இவாளுக்கும் ஏதாவது இந்த அம்மாவுக்கு பாக்கியம் கொடுக்கணுமேனு வாசல்ல போய் கோவிந்தா பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னாராம். அந்த அம்மா வீட்டுல ஒன்னும் இல்லை, ஆனா ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்துதான். அந்த நெல்லிக்கனி மட்டும் தொட்டுக்கிறதுக்கு உபயோகமா இருக்குமேன்றதால இதுதான் சங்கரா என்கிட்ட இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாலாம். அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த பாத்திரத்துல போட்ட உடனே இவருக்கு தோணித்து, இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு குச்சேலனுக்கு கிருஷ்ணன் கிருபை பண்ணா மாதிரி நம்ம சொன்னா லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்கு ஏற்படாதான்னா அப்படின்னு நினைச்சிட்டு லட்சுமி ஸ்தோத்திரம் பாடினார். அங்கம் ஹரேகே உலகபூஷணமாஸ்ரயம் தீ பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலாம்
மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. என்னுடைய மங்கள தேவதையான அந்த மகாலட்சுமி எல்லாருக்கும் மங்களத்தை செய்யுது. அங்க சொல்லச்சவே என்னுடைய மங்கள தேவதை, என்னுடைய அம்மா, எங்க அம்மா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா, உறவு பாராட்டுறார். தாயாரோடையும் பெருமாளோடையும் சங்கரனும் சரி ராமானுஜரும் சரி உறவை பாராட்டுறார். ராமானுஜர் சொல்லச்சவும் ரங்கநாயகி தாயாரை பத்தி சொல்லச்சவே அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம், உலகத்துக்கெல்லாம் தாய், எனக்கு பிரத்யேகமா எங்க அம்மா அப்படிங்கிறார். அதேதான் மம மங்கள தேவதாயாக, என்னுடைய மங்கள தேவதையான மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு மங்களத்தை செய்யட்டும், எல்லாருக்கும் மங்களத்தை செய்யும். அந்த மகாலட்சுமி எப்படி இருக்காருன்னா, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, இதெல்லாம் பாடுறா இல்லையா. மார்பை விட்டு பிரிய மாட்டேங்கிறான். அந்த ஸ்ரீனிவாசனுடைய மார்பிலேருந்து அலர்மேல் மங்கை பிரியாத இருக்கா இல்லையா, அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த தாயாரத்தான் இங்க ஆதிசங்கரர் பாடுறார். அங்கம் ஹரேகே, அந்த ஹரியான ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பிரதான அங்கம் வலது மார்புல அங்கம் ஹரேகே. அவ உட்காந்துக்கான். இந்த பொம்மநாட்டி உட்காண்டாலே இப்படி வரப்பா உட்கார முடியாது அவளால. இப்படி தரையில இப்படி உட்காண்டானாலே அப்புறமா இப்படி மெதுவா காலை இப்படி வச்சுப்பா, இப்படின்னு வா, அப்புறம் இப்படி சாஞ்சுப்பா, அப்புறம் இப்படின்னு வா, இப்படி இப்படியே ஆடிண்டே இருப்பான். காலை மடக்கி மடக்கி வச்சு இப்படி இப்படி மாற்றி மாற்றி கோணலா டிசைனா உட்காருவான். சுபாவம் பொம்மநாட்டிகளுக்கு. ஆம்பளைகள்னா இப்படி புருஷால வரப்பா உட்காருன்னா உட்காருவான். அதுக்கே இந்த காலத்தில் எந்த ஆம்பளை எப்படிதான் வரப்பா உட்காரது இல்லைன்னு வச்சுப்போம். சேர் கிடைச்சா மேலே அங்கேதான் போய் முதல்ல உட்காடுறான். சேர்ல உட்கார கூன் முதுகு தான் வரும். சாப்பிடச்சவும் சரி எப்பயுமே கீழே உட்கார பழகிக்கணும். அப்பதான் முட்டி வெளியே வராது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. முட்டி வெளி கூட வராது கீழே உட்காண்டா. கீழே உட்காந்து பழகணும். அப்ப முதுகு கூன் முதுகு எல்லாம் விடுறது இல்லையா ஆம்பளைகளுக்கே இந்த காலத்துல. பொம்பளைகளை பத்தி கேட்பாங்க. அதில் பொம்பளைகள்னா இப்படி டிசைனா தான் உட்காருவா. அதே மாதிரி மார்புல மகாலட்சுமி தாயார் உட்காந்து அப்படியே வர்றப்பா இல்லையா, இப்படி கொஞ்சம் மாற்றி உட்காந்து இப்படி கொஞ்சம் மாற்றி உட்காந்து காலை அப்படி தூக்கி மடக்கிண்டு இப்படிலாம் பண்ணி அசைஞ்சு கொடுக்குறாளா. மார்புல அசைஞ்சு கொடுக்க அந்த தாயார் மகாலட்சுமி தாயாருடைய ஸ்பர்சம் பட்டு பெருமாளுக்கு குப்புன்னு மேனி சிலுக்கிறதாம் ஸ்பர்சம். இது 7 வயசு பையனான ஒரு பிரம்மச்சாரி பையன் இப்படி வர்ணிப்பாரான்னா, பெருமாளும் தாயாரும்னா வர்ணிக்கணும். அங்கம் ஹரேகே புலக பூஷணம், அந்த புலகாங்கிதமா ஆயிட்டான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு. அதுவே அவருக்கு ஒரு பூஷணம் மாதிரி இருக்கு, மேனி சிலுக்குது. அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆசிரியம். அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை ஆசிரிச்சிருக்கா, சரணாகதி பண்ணியிருக்கா அந்த பிராட்டி. யாரு? அலர்மேல் மங்கை தாயார், பத்மாவதி தாயார். அங்கம் ஹரேகே புலகபூஷணம் ஆசிரியம் தீ பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். ஒரு தமால விருட்சம் அப்படின்னா அந்த மரம் எப்படி இருக்குன்னா நல்ல கருநீலமா இருக்கும். தமால விருட்சம் அந்த மரமே எப்படி இருக்கு. பெருமாளை பார்த்தா நல்ல கருநீலமா தமால விருட்சம் போல இருக்கார். அந்த மரத்துல ஒரு முக்குளம் ஏற்பட்டதுன்னா எப்படி இருக்குமோ மொக்கு, அத மாதிரி மார்புல மகாலட்சுமி தாயார் உட்காந்துருக்கா. அவ எப்படி உட்காந்துருக்கா, பொன்வண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொன்வண்டு மேல உட்காந்துருக்கான். இவர் கருப்பான தமால விருட்சத்துல ஒரு பொன் வண்டு இருந்தா எப்படி இருக்குமோ. ஏன்னா ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு ஸ்ரீசூக்தத்துல தங்கமயமானவள் அப்படிங்கிற வர்ணத்தை ஹிரண்யவர்ணாம்னு, அதனால பொன் வண்டுன்னு வர்ணிக்கிறார் இங்க. அதனால பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம், அதுவே தாயார் உட்காந்துக்கிறதே ஒரு ஆபரணம் போட்டது மாதிரி இருக்கு. முகுலாபரணம் தமாலம் அங்கீ கிருதாகில விபூதிர் அபாங்கலீலாம். வைகுண்டம்ன்ற சொத்து, சம்சாரம்ன்ற இந்த சொத்து, 2 சொத்துக்கும் ஒரே மகாராணி. ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், வேதம் சொல்றது இல்லையா, சகல லோகங்களுக்கும் ஒரே ராணி. அதனால எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் கடாட்சம் பண்ணணும். கீழே உட்காந்துட்டோம்னா மனுஷால கும்பலா உட்காண்டா நம்ம பார்வை எல்லாருக்கும் தெரியாது. அவளை நம்ம ஏகதேசமா பார்க்க முடியாது, அவளுக்கும் நம்ம முகத்தை பார்க்க முடியாது. அது கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த மாதிரி மேடையை போட்டு உட்காண்டதான் எனக்கும் உங்க எல்லார் முகமும் தெரியும், உங்களுக்கும் என் முகம் நன்னா தெரியும் இல்லையா. அது மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல போய் உட்காண்டதான் எல்லா ஜீவாத்மாக்களையும் கடாட்சம் பண்ணலாம்னு தோணி இருக்கிறதுலயே உயர்ந்த ஸ்தானம் எதிரானா ஸ்ரீமன் நாராயணனுடைய வக்ஷஸ்தலம் தான், மார்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு மார்புல ஏறி உட்காண்டாலாம். அந்த மார்புல உட்காண்டு வரக்கூடிய ஜீவாத்மாக்களை ஒரு கடாட்சம் பண்றா.
அந்த கண்ணு அதோட நிக்கல, இப்படி வரவாளையே இப்படி பார்த்துல அப்பப்ப அப்படி போறது, அப்புறம் இப்படி வருது, அப்புறம் அப்படி போறது, இப்படி வருது. ஒரு லீல பண்றதா அந்த கண்ணு. அபாங்க லீலாகா ஜீவாத்மாக்களை, இதுதான் பிள்ளைலோகாச்சாரியர் சொல்றார், சேத்தனர்களை உபதேசத்தால் திருத்தும், ஈஸ்வரனை தன் அழகாலே திருத்தும் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதுதான் அபாங்கலீலாம்னு ஆதிசங்கரரே சொல்றார். ஜீவாத்மாக்களுக்கு உபதேசம் பண்றோம். இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஒருத்தர் தாண்டா கதி, சரணாகதி பண்ணு. அவர் திருக்கரத்தால திருவடியை காண்பிச்சிருக்கார், மாமேகம் சரணம் ரஜனு, சரணாகதி பண்ணுன்னு இந்த ஜீவாத்மாக்களை பார்த்து உபதேசம் பண்ணி கடாட்சத்தினால. அப்புறம் அப்படி திரும்பி பார்த்து வந்துட்டான்ல, மட்டும் உங்களை சேவிக்கணும்னு வந்துட்டான்ல, அவன்கிட்ட 1000 குற்றங்கள் இருந்தாலும் பாபங்கள் இருந்தாலும் அதை கண்ணால பார்க்கவே பார்க்காதுங்க, கண்ணை மூடிண்டு கருணை பண்ணுங்கோ, வைகுண்டத்தை கொடுத்துருங்கோ, இல்லை அவன் கேட்ட பலனை கொடுத்துருங்கோ அப்படின்னு அங்க சிபாரிசு பண்ணுவாளாம். இவ சொல்லி சொல்லிதான் இந்த பெருமாள் கண்ணே திறக்காதபடிக்கு இவ்வளோ பெரிய நாமம், கண்ணை கூட மூடிபடியா பச்சை கற்பூரத்தினால திருமண் காப்பி கண்ணை மூடின்னு உட்காந்து. ஏன்னா பிராட்டி சொல்லி சொல்லி கண்ணை பொத்தி பொத்தி மூடுங்கோ, கண்ணை மூண்டு கருணை மட்டும் பண்ணுங்கோ, கண்ணை மூண்டு கருணை மட்டும் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல சொல்ல பெருமாள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா திருமண் காப்பு கீழே இறங்கி இறங்கி கீழே இவ்வளோ மூக்கு வரைக்கும் வந்து இவ்வளோ பெருசுக்கு அடையப்படைய கண்ணை மூடிட்டார். ஏன் கண்ணை மூடிட்டாருன்னா மனசாலேயே கடாட்சம் பண்ணிட்டே இருக்கார், கருணையே பண்ணிட்டு இருக்கார் திருப்பதி பெருமாள் வரவாளுக்கெல்லாம். ஆனா கண்ணை மூடி கண்மூடித்தனமான வாழை அந்த கண்மூடித்தனமா தான் பண்றார் கிருப்பையை, கேட்டவாளுக்கு கேட்ட பலனை கொடுத்துட்டே இருக்கார். ஏன் இப்படி கொடுக்குறார்? கண்மூடித்தனமா கொடுக்குறாருன்னா கண்ணை மூடிக்கோங்கன்னு அவதான் சொல்றா. தாயார் சொன்னா பெருமாள் கேட்பாரா? ஆத்துக்காரி சொல்றதுலாம் ஆத்துக்காரி கேட்பாரானா? ஆமா கேட்பார். அப்படிப்பட்டவள் அருமையானவள் மகாலட்சுமி. அன்புனாலையும் கைங்கரியமான தொண்டுனாலையும் அந்த ஆத்துக்காரரை வசம் பண்ணி வச்சிருக்கா. அதான் தன் அழகாலே திருப்பு வசம் பண்ணி வச்சிருக்கா. எதனால வசம்னா வெளி அழகினாலெல்லாம் ஒரு புருஷன் வசம் ஆயிட மாட்டான். 4 நாள் வேணா மோகத்தில் இருப்பானே தவிர வெளி அழகுக்கெல்லாம் மோகிச்சிட மாட்டான் எந்த புருஷனும். உண்மையான அன்பு, சுயநலமற்றதான அன்பு இருக்கணும், சுயநலமற்றதான தொண்டு இருக்கணும். அப்படி ஒரு சேவை பண்றவளா இருந்துட்டா எந்த புருஷன் தான் அடிமையாயிட மாட்டான் மனைவி. மனைவிமார்கள் புருஷனை அடிமையாக்கிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்கக்கூடாது, அன்பை செலுத்தணும், ஆசையா கைங்கரியம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ண ஆட்டோமேட்டிக்கா எந்த புருஷனும் வசமாயிடும். அது இவ அப்பேற்பட்ட சரணாகதி பண்ணவளா இருந்து பரதந்திரியா இருந்து அடிமையை போல அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை பண்ணிட்டு பரம பிரேமையோடு இருந்துட்டு அப்படிலாம் இருக்கிறத பார்த்தோன்னே அவ எதை சொன்னாலும் சரி அப்படியே செய்யற. ஏன் இப்படி பண்ண? சாரி சாரி இப்படி பண்ணிடுறா, சரி சரி. இந்த சரி சாரி ரெண்டே தெரிஞ்சா போறோம், நல்ல குடும்பம் நடத்தலாம். நமக்கே சொல்றேன், மனைவி கிட்ட போனா 2 வார்த்தை கத்துன்னு பேசினா போறோம். சரின்னு ஒன்று சொல்ல தெரியணும், சாரின்னு சொல்ல தெரியணும். இது தமிழ், அது இங்கிலீஷ்ல. பெருமாளே அப்படித்தானா. மகாலட்சுமி சொல்றா, வந்திருக்கானே அவனை பாவின்னு பாத்துறாதீங்க, தப்பி தவிர கூட அவன் மகா பாக்யவான், மகா புண்ணியவான், இவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்துருவா. சரி கொடுத்துறேன், நீ தான் சொல்லிட்டியா, நான் கொடுத்துறேன். இந்த பயர் காம்பாரி இவன் பஞ்சமகா பாதகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னு பெருமாள் சொன்னா. இப்படிலாம் நினைக்காதீங்கன்னா, யாருமே பாபி இல்லை உலகத்துல, எல்லாம் பாக்யவான். உங்க எதிர்க்க வந்துட்டான் இல்லையா, பரம புண்ணியவான், பரம பாக்யவான், கிருப பண்ணுங்கண்ணா. சாரி சாரி நான் தெரியாது சொல்லிட்டேன், சரிப்பா உனக்கு வைகுண்டம். இந்த சரி சாரி மட்டும்தான் திருப்பதி பெருமாளுக்கு 2 வார்த்தை தான் தெரியுமா, அது மகாலட்சுமிகிட்ட பேசட்டு. அந்த அளவுக்கு உபதேசத்தை அழகாலே திருத்தும், இங்க உபதேசத்தாலே திருத்தும். அதுதான் கண்ணு லீல பண்றதுங்கிறார் ஆதிசங்கரர் இங்க. அப்படி அபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா, அப்படி ஒரு மங்கள தேவதை லட்சுமி கடாட்சம் யாருக்கு தான் வேண்டாம்? உலகத்துல நமக்கு எந்தெந்த நன்மைகள் வேணும்னாலும் தாயாருடைய கடாட்சத்தினால்தான் கிடைக்கும். அப்பேற்பட்டதான மங்கள தேவதையான என்னுடைய மங்கள தேவதை எல்லாருக்கும் மங்களத்தை செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார், லட்சுமி ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கரதே. அப்பேற்பட்டதான பிராட்டி மார்பிலேயே இருக்கக்கூடியவள். அந்த பிராட்டியாகியவளையும் பெருமாளையும் சரணாகதி பண்ணாதான் பெருமாளும் பிராட்டியும் நமக்கு கிடைப்பா. அதனால தான் இங்க சரணாகதி பண்ணார், பிராட்டியை பார்க்கணும்ன்றதுனால ஆஞ்சநேயர் உடனே அசோகவனம் தெரிஞ்சது, அதுல சீதா பிராட்டியை கண்டார். ஆனாலும் உடனே இவள் தான் சீதா பிராட்டின்னு முடிவு கட்டில. அங்க மந்தோதரியை பார்த்துட்டு இவள் தான் சீதைன்னு அவசரமா தன்னுடைய வாளுக்கு தானே முத்தம் கொடுத்துன்னு குடுகுடுன்னு மேல ஏறி சீதாராம் ராஜாராம்னு கத்தின்னு ஆஸ்போடனம் முண்டா தட்டின்னு எல்லாம் பண்ணார் இல்லையா, அது மாதிரி இப்ப பண்ணலையாம். தர்க்கயாமாச சீதேதி அப்படின்னு சொல்ல போற. பலவிதமாக ஆலோசனை பண்ணி இவன் நிஜமாவே சீதைதானா இல்ல வேற யாராவது ஒரு பதிவிரதையை கொண்டு வந்து வச்சிருக்கானா அப்படின்லாம் ஆலோசனை பண்ண போறார். ஆனா இன்னைக்கு சரித்திரம் முடிக்கச்சே சீதை இருக்கிற அசோகவனத்தை கண்டார் ஹனுமார் அப்படிங்கிறதோட இப்ப பூர்த்தி பண்ணிக்கலாம். மேல நாளைக்கு இதுக்கு அடுத்தது இருக்கிற அசோகவன தரிசனங்களோ சீதா பிராட்டி கிட்ட பேசுறதோ எல்லாம் நாளைக்கு அனுபவிக்கலாம்.